ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி சீ ஃபுட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரம்யா வீட்டு சமையலில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1/2 கிலோ நண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். பொடி கிராப் வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அந்த நண்டு தான் வச்சு நம்ம தொக்கு பண்ண போகிறோம். நல்ல காரசாரமாக, அதுவும் இந்த கிளைமேட் மாறி வரும்போது இந்த சளி இருமல்லாம் பிடிச்சிது அப்படின்னா சூப்பு தான் வச்சு குடிக்கணும்னு கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி நண்டு தொக்கும் செஞ்சுட்டு அப்படியே சாதத்தில் போட்டு சேர்த்து சாப்பிடுங்க, அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லி, முழு மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 4 காஞ்ச மிளகாய் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டு வறுத்துக்கோங்க. ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. இந்த பக்குவத்தை வறுத்து எடுத்துட்டு இதை நல்லா கொரப்பாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைன் பவுடர் கிடையாது, மிக்சியில் கொரப்பாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நண்டு இங்கே பாருங்கள், நான் ஒரு 1/2 கிலோ நண்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நமக்கு கரெக்டாக இருக்கணும், போடக்கூடிய மசாலா நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும், செமையாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வறுத்தரைச்சி செய்யும்போது ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நமக்கு எல்லா நேரமும் செய்ய முடியாது, எப்போது டைம் கிடைக்கும்போது நம்ம இந்த மாதிரி செய்துக்கலாம். இப்போ ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் கடாயில் சேர்த்துருக்குறேன். இதில் கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுட்டேன், பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் நான் வெங்காயம் 300 கிராம் வெட்டி சேர்த்துருக்குறேன். பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன். ஒரு 3 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. இங்கே பாருங்கள், ஒரு 50% வதங்கிக்கட்டும். அந்த கண்ணாடி பதம் தாண்டி கொஞ்சம் நேரம் வதங்க விடுங்க, அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 250 கிராம் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான உப்பு. கடைசியில் நம்ம உப்பு அட்ஜஸ்ட் பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா தக்காளியெலாம் கொஞ்சம் ஈஸியாக வதங்கி வரும். ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 2-3 நிமிஷம் இடையிடையே கலந்து விடுங்க. அந்த தக்காளி குழஞ்சி வரட்டும். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இதில் நான் இன்றைக்கி அரைக்கீரை, ஒரு கை நிறைய அரைக்கீரை நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அரைக்கீரை, முருங்கைக்கீரை, சிறுகீரை, இந்த மாதிரி கீரைகள் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா புரட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ஒரு விரல் திக்னஸுக்கு நான் புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன். அதுலேருந்து வர்ற ஸ்டாக்கை மட்டும் சேர்த்துக்கலாம். அது சொல்லணுன்னா ஒரு குட்டி சைஸ் உருண்டை நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். எடுத்துட்டு அதை தண்ணியில் ஊற வச்சு அந்த ஸ்டாக்கை சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி கண்டிப்பாக நண்டு தொக்குக்கு சேர்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு 200 ml தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணியை சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக விட்டுட்டேன். மூடி போடுங்க, அப்படின்னா அந்த நண்டோட ஸ்டாக்கெல்லாம் நல்லா இறங்கி அந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்துலேயும் சேர்ந்து வரும். அதனால் நீங்கள் அந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும், ஸ்டாக்கெல்லாம் நல்லா இறங்கட்டும். இந்த மாதிரி தண்ணி நல்லா உள்ளே இழுத்ததுக்கப்புறம் நம்ம முதல்ல வறுத்து அரைச்சோம்ல, அந்த மசாலாலேருந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அது மொத்தத்தில் ஒரு 4 டீஸ்பூன் இருக்கும் எல்லாம் சேர்த்து அரைச்சது. நம்ம 2 டீஸ்பூன் மட்டும் இதுக்கு போதும், போட்டுக்கலாம். கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ திறந்து வச்சு நல்லா சுருள நீங்கள் புரட்டணும். அதாவது சிம்மில் வச்சுட்டு விட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், திறந்து வச்சுருக்கணும். இங்கே பாருங்கள், சூப்பராக நல்லா அந்த மசாலா கலரெல்லாம் மாறி அப்படியே அட்டகாசமாக பார்த்ததும் சாப்பிட்ற அளவுக்கு டெம்ட் ஆகிற மாதிரி ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இது மொத்தத்தில் ஒரு 25 நிமிஷம் அடுப்பில் இருந்திருக்கும். இவ்வளோ டைம் இருக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இருந்தால் மட்டும்தான் அந்த கிரேவியோட எசன்ஸ் எல்லாம் நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து வர்றது கரெக்டாக இருக்கும். கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம புரட்டிட்டு நம்ம பரிமாற வேண்டியதான். அப்படியே சாதத்தை கூட எடுத்து வச்சு சாப்பிட்லாம். சுடு சாதத்தில் பசஞ்சாப்லாம், ஆறின சாதத்தை கூட நல்லா தான் இருக்கும். இல்லை நீங்கள் ரசம் சாதம், சாம்பார் சாதம் வச்சுட்டு சைடிஷாக வச்சுன்னு சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே நீங்கள் எந்த நண்டை பார்த்தாலும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த கிளைமேட்டுக்கு நம்ம நண்டு கிடச்சதுன்னா வாங்கிட்டு வாங்க. ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கமெண்ட்டாக சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.